இந்த நேரத்தில் வழிபாடு இருக்கணும். இதை செய்தவர்களுக்கு கடவுள் அற்புதத்தை செஞ்சிருக்கிறாரு. வசந்த காலத்திலையும் மரம் இலையுதிர் காலத்தை நோக்கி இருந்துச்சுன்னா அந்த மரம் கெட்டு போயிடுச்சுன்னு அர்த்தம். கடவுள் கொடுக்கக்கூடிய எந்த ஒரு செய்தியையும் உங்கள் காதுக்கு வந்தும் வராத மாதிரி நீங்கள் ட்ரீட் பண்ணிங்கன்னா நம்ம வாழ்க்கையை யாராலையும் காப்பாற்ற முடியாதுன்னு அர்த்தம். இவர்கள் மூலமாக தான் கடவுள் பேசுவார். நீங்கள் நினைக்கிறவர் மூலமாக பேச மாட்டார். இவர்கள் மூலமாக கடவுள் பேசுவார். கடவுளை அடைவதற்கு இந்த ஒரு தகுதி மட்டும் இருக்கணும். இந்த தகுதி மட்டும்தான் தேவை. மற்ற தகுதி தேவையே இல்லை. காசு பணம் இதை வச்சு கடவுளை வாங்கவே முடியாது. ஓம் சாயிரா சாயிரா ஓம் சாயிரா சாயிரா ஓம் சாயிரா சாயிரா அன்பே சாயிரா பேரன்பே சாயிரா அகிலம் தளிக்க ஆத்மா விழிக்க அனுதினம் சாயிரா எங்கள் அன்பே சாயிரா சைரா. என் உயிரின் உயிரானவர்களே, ஒரு சைராமுடைய வாழ்க்கையில் ஒரு பெரிய மிராக்கிள் சாயப்பா ஏற்படுத்தியிருக்காரு. 15 வருஷமா குழந்தை இல்லாத ஒரு தம்பதிக்கு சாயப்பா அற்புதம் செஞ்சிருக்காரு. எத்தனையோ செலவு பண்ணாத பூஜை கிடையாது, வேண்டாத தெய்வம் கிடையாது, வழிபாடு அது இது விரதம். நம்ம ஹிந்துஸில் என்னென்ன வழிபாட்டு முறைகள் இருக்கோ அத்தனையும் செஞ்சாங்களா. அத்தனை கோயிலுக்கும் போனாங்க. பட் இறுதியில் சாயப்பாவை நம்பினாங்க. வாழ்க்கையில் கடவுள் எந்த தெய்வமும் சில விஷயத்தை செய்யாமல் எந்த பலனையும் தராது. இவங்க பல விஷயத்தை செஞ்சாங்க. நம்பிக்கையோட தெய்வத்தை வணங்கினாங்க. வணங்கினதன் விளைவு இன்னைக்கு அவங்களுக்கு குழந்தை உண்டாயிருக்கு. டாக்டருக்கே மிகப்பெரிய வியப்பு. வேற எங்கேயாவது ட்ரீட்மெண்ட் எடுத்தீங்களா, வேற ஏதாவது செஞ்சீங்களா அப்படின்னு. அந்த மாதிரி ஒரு மிராக்கிள சாயப்பா தன்னுடைய குழந்தைங்களுக்கு ஏற்படுத்தியிருக்காங்க. இவங்க என்னென்னலாம் செஞ்சாங்க அப்படின்றத நான் சொல்லணும்னு ஆசைப்படுறேன். ஏன்னா அது நமக்கு தேவை தானே. நாம் நிறைய ஆடியோவில் சொல்லியிருக்கோம், பிரச்சனைகள் அதிகமாக இருந்துச்சுன்னா பயப்பட வேண்டாம், அதுக்கு கொஞ்சம் நேரத்தை செலவு பண்ணணும். அதிகாலை 4 மணி சொன்னோமா, எல்லாருக்கும் சொன்னோமா, அந்த சாய்ராம் 4 மணிக்கு இவங்க மட்டும் இல்லை, அவங்க கணவரும் எழுந்திருச்சு ஆரத்தி எடுத்து சச்சரிதம் படித்து மெடிடேஷன் பண்ணி பிராணாயாமம் பண்ணி ஒவ்வொரு மாதமும் 1ஆம் தேதியும் 15ஆம் தேதியும் இல்லாதவங்களுக்கு சாப்பாடுகளை கொடுத்து உதவிகள் நிறைய செஞ்சு தனக்கு ஒரு குறை இருக்கிறத சுத்தமாக மறந்து கடவுள்கிட்ட அவங்க கேட்டது ஒன்றே ஒன்று தானா, நீங்கள் என்ன கொடுக்குறீங்களோ அதை கொடுங்க. நீங்கள் என்ன கொடுக்கக்கூடாதுன்னு நினைக்கிறீங்களோ அதை கொடுக்காமலே இருங்க. நாங்கள் வருத்தப்படலை, எங்களுக்கு வருத்தம் எதுவும் கிடையாது. எங்களுக்கு குழந்தை பிறக்காத வரைக்கும் நீ தான் என் குழந்தை. யார்? சாயப்பாவை. நீ தான் என் குழந்தை. அடுத்தது, எந்தெந்த உண்மையான மனிதர்கள் இருக்காங்களோ அவங்க எல்லாருமே என்னோட குழந்தைங்க தான்.
அடுத்தது என்னுடைய சொந்தங்களை தாண்டி, இதுதான் முக்கியமான ஒரு பாயிண்ட், அன்பே சாய் சொந்தங்கள் தான் என்னுடைய முழு சொந்தங்கள், உண்மையான சொந்தங்கள். இந்த 3 பேர் தான் எனக்கு குழந்தையா இருக்கிறாங்க. யாராரு? சாயப்பா குழந்தை, 2வது நல்ல உள்ளங்கள் கொண்ட மனிதர்கள், அவங்க குழந்தை, 3வது அன்பே சாய் குடும்பத்தில் நான் உட்பட அத்தனை பேரும் அவங்களுக்கு குழந்தைகள். இந்த மனநிலையில் அவங்க மைண்டு வேகமாக வேலை செஞ்சிருக்கு. ஸோ இதுக்கு முன்னாடி வந்த கண்ணீர், சோதனை, கேவலம் அத்தனையும் அவங்க பொருட்படுத்தவே இல்லை. என் கடவுள் இருக்கும்போது எனக்கு என்னப்பா, என் குடும்பம் இருக்கும்போது எனக்கு என்னப்பா, அந்த மாதிரியான ஒரு விஷயம். ஏன்னா இப்போ இந்த சாய்ராமோட மனநிலை தான் நான் இருந்தேன் கொஞ்சம் வருஷத்துக்கு முன்னாடி. காலையில் எழுந்திருப்பது பயங்கர கஷ்டமாக இருக்கும். 8 மணிக்கு எழுந்திருக்கிறவ 4 மணிக்கு எழுந்திருக்கணும்னா, அது குளிர்காலத்தில். அப்போ யோசிப்பேன், 4 மணிக்கு எழுந்திரிச்சிருக்கிறவங்க எல்லாருமே அறிவில்லாதவர்கள். இந்த குளிருக்கு எப்படிப்பட்ட ஒரு தூக்கம் தேவைப்படுது, இதை அனுபவிக்க முடியாமல் இருக்காங்களே, அந்த மாதிரி நான் திங்க் பண்ணேன். அப்போ தான் நினச்சது நம்ம தான் முட்டாள், 4 மணிக்கு எழுந்திரிச்சிருக்கிறவன் தான் அறிவாளின்னு. ஏன்னா நாம் 4 மணிக்கு எழுந்திருக்கும் போது அதனுடைய பெனிஃபிட்ஸ் என்ன அப்படின்றத நம்ம பார்க்குறோம்ல. அதே போல தான் இங்கேயும் இந்த சாய்ராமும், நீ கொடுக்குறியோ கொடுக்கலையோ அது உன்னுடைய விருப்பம். நல்லா புரிஞ்சுக்கணும். நான் 2 நாளைக்கு முன்னாடி ஒரு ஆடியோ கொடுத்தேன், ஞாபகம் இருக்கா? நாம் யார் கடவுள்கிட்ட இதை செய்ய அதை செய்யணும். அப்போ கடவுளோட நம்ம என்ன புத்திசாலியா? சரி, புத்திசாலியாக இருந்தால் ஏன் துன்பம் வந்துச்சு? உன்னை சொல்லட்டுமா, புத்திசாலிகளுக்கு துன்பம் வராது. புத்திசாலியாக நடிக்கிறது வேற, புத்திசாலியாக வாழ்கிறது வேற. இங்கே பல பேர் புத்திசாலியாக நடிக்கிறோம், யாரும் உண்மையாக வாழலை. ஸோ துன்பம் வருதுன்னா நீ புத்திசாலித்தனத்தை இல்லாமல் இருக்குன்னு அர்த்தம், உன்னோட அறிவை பயன்படுத்தலைன்னு அர்த்தம். ஏன் ஓப்பனாக சொல்லணும்னா அறிவே இல்லாமல் வாழ்ந்திருக்கோன்னு அர்த்தம். சொன்னால் சில பேருக்கு கோபம் வரட்டும். கோபம் வரும்போது தான், ஆத்திரம் வரும்போது தான் நாம் ஏன் அறிவு இல்லாமல் செயல்பட்டோன்ற எண்ணம் கொஞ்சம் கொஞ்சமாக உங்களுக்கு புரிய வரும். புரிய வரும்போது அவன் பேசுறது, அதாவது அவன் பேசுறது கரெக்டு தான். அறிவில்லாமல் இருக்கிறதால தான் இவ்வளோ துன்பம். அறிவோடு செயல்பட்டுருந்தால் இந்த துன்பம் இல்லாமல் இருக்கும், இல்லை துன்பத்தை குறைச்சிருக்கலாம். துன்பம் இல்லாமலும் இருக்கலாம், இல்லை துன்பத்தை குறைச்சும் இருக்கலாம். 1 லட்ச ரூபாய் லாஸ் வருதுன்னா உடனே ஒரே சிட்டிங்கில் வந்திருக்காது, 10,000 ரூபாய் லாஸாக இருக்கும். சரி, ஒரு வேகத்தில் எடுத்துக்கலாம். அடுத்தது 20,000 ரூபாய் லாஸாக இருக்கும். இப்போ அறிவை பயன்படுத்தி அந்த 20க்கு மேலே போகக்கூடாது. ஆனால் மறுபடியும் 10 ரூபா ஜாஸ்தி வருது. அப்போது நீ அதை அலோவ் பண்ணும்போது நீ அங்கே அறிவில்லாமல் தான் இருக்க. ஸோ துன்பத்தை குறைக்கிறதும் நஷ்டத்தை குறைக்கிறதும் நம்ம ஈடுபடவே இல்லை, அப்படியே அலோவ் பண்ணோம். அப்போ 4 மணிக்கு எழுந்திருக்கும் போது அதனுடைய ஒட்டுமொத்த பலமும் ஏதோ ஒரு விஷயத்தில் கடவுளோட தொடர்பு ஏற்படுத்தி அந்த பலம் கூடுது. அது அறிவுக்கும் பலமாக இருக்குது, மனசுக்கும் பலமாக இருக்குது, உடலுக்கும் பலமாக இருக்குது, செய்யக்கூடிய செயல்களுக்கும் அது பலமாக இருக்குது. ஸோ எந்தெந்த விதத்தில் பலம்? அறிவுக்கும் மனசுக்கும் உடலுக்கும் செயலுக்கும் அது பலத்தை 100 மடங்கு அதிகரிக்குது. யானை பலம் சொல்கிறாங்கல்ல, அந்த யானை பலம் கிடைக்குது. அந்த யானை பலத்தை நம்ம அடையணும் தானே, அடைஞ்சாதானே இருக்கிற அத்தனையும் எதிர்த்து நிற்க முடியும். அப்போ அதை அடைகிறத தாண்டி வேறு என்ன நமக்கு இருக்குதுன்னு யோசிக்கணும். அப்போ பலகீனத்திலேயே நம்ம அழிஞ்சிடக்கூடாது. ஏன்னா பலகீனம் என்றைக்குமே வாழ்க்கையில் என்ன பண்ணும்? உங்களை அழிச்சிடும். பலம் ஒன்றே உங்களை வாழ வைக்கும். இதை நம்ம புரிஞ்சுக்காத வரைக்கும் நமக்கு ஏகப்பட்ட சங்கடங்களும் ஏகப்பட்ட துன்பங்களும் வாரி வாரி வந்து சேரும். ஸோ இதில் இருந்து மேலே நம்ம உடனுக்கு உடனே
அத்தனை பலத்தையும் பெறணும். ஒரே விஷயந்தான், பலம் இல்லை. பலம் இல்லை. பலத்தை தேவையான அளவில் அதை பெருக்கணும். ஒரு பலமான மனுஷன் ஆனால் ஒரு எதிரான செய்தி அவனுக்கு வந்துருச்சுன்னா அவன் வீழ்ச்சி அடைகிறான். எத்தனையோ பேரை நான் பார்த்துருக்கேன், ரொம்ப பலசாலியாக ரொம்ப தெளிவான மனநிலையில் இருக்கிறவர்களாக இருப்பாங்க. ஆனால் ஏதாவது ஒரு எதிர்த்து ஒரு விமர்சனங்கள் வந்துருச்சுன்னா அவங்களால அதை தாங்கிக்க முடியாது. உடனே அவங்க பலகீனம் இல்லாத மனிதர்கள் மாதிரி நடந்துப்பாங்க. ஆஜானுபாகுவாக இருக்கிறவங்க கூட ஒரு விஷயம் எதிராக வந்துருச்சுன்னா நில குலைஞ்சு போயிடுவாங்க. அப்போ பலம் அப்படின்றது உடல்ல இருந்தால் போதுமா? மனசுக்குள்ளே இருக்கணும். மனசுக்குள்ளே இருக்கணும். கொஞ்சம் வருஷத்துக்கு முன்னாடி திருச்சி என்னமோ டேம் சரியாக தெரியல, அங்கே போயிருந்தோம். நான், அம்மா, அப்பா, விச்சு எல்லாம் போயிருந்தோம். போயிருக்கும்போது அம்மா ராட்டினத்தில் ஏறினாங்க. ராட்டினத்தில் ஏறினவங்க அந்த ராட்டினத்துக்கு இதில் சின்ன பலகை, அந்த பலகையில் ஓட்டை. உடனே ராட்டினம் ஓட்டுறவர் சொன்னார், அம்மா நீங்கள் இன்னும் இந்த சைடு உட்காந்துக்கோங்க, இது கொஞ்சம் மேலே போயிட்டு வருவோம், கொஞ்சம் சுத்தம் அப்படின்னு. இவங்க என்ன பண்ணாங்க, சரி அப்படின்னு சொல்லி கீழே பார்க்காம சும்மா ஜென்ரலாக பார்த்து அப்படியே இருக்கும்போது கால் அந்த ஓட்டைக்குள்ளே மாட்டிக்கிச்சு. ஓட்டைக்குள்ளே மாட்டினவுடனே இவங்களுக்கு கால் வலி பயங்கரமாக ஆயிடுச்சு. ஏற்கனவே சர்ஜரி பண்ண கால். அப்போ திடீர்னு அந்த காலை வெளியில் எடுத்தாச்சு. அந்த கால் வளைஞ்சிருக்குது. நான் தான் ஓடி போய் அவங்கள கூட்டு வந்தேன். படிக்கட்டில் ஏறி அப்புறம் கீழே பார்த்த உடனே அந்த காலோட ஷேப்பு, நேராக இருக்கக்கூடிய கால் அப்படியே எல் டைப்பில் வளைஞ்சிருக்கு. அதை வளைஞ்சதை பார்த்த உடனே எனக்கு மயக்கம் வந்துடுச்சு. நான் அப்படியே விழுந்துட்டேன். அப்போ தான் அந்த ராட்டினம் சுற்றுறவர் பார்த்தீங்கன்னா ரொம்ப ஒல்லியாக இருந்தார், ரொம்ப ஒல்லி. அவர் ரொம்ப தெளிவாக இருக்கார். அவர் என்கிட்ட சொன்னது ஒன்று தான் இப்போ வரைக்கும் ஞாபகத்துக்கு வருது. தம்பி, உடம்பு மட்டும் பலமாக இருந்தால் பத்தாது, மன தைரியம் வேணும், மனபலம் இருக்கணும். மனபலம் இருந்தால் தான் எல்லாமே சமாளிக்க முடியும். நீங்கள் ஏன் இவ்வளோ வீக்காக இருக்கீங்க அப்படின்னு. அன்னைக்கு தான் எனக்கு புரிஞ்சது நம்மளோட மனசு எவ்வளோ பலகீனமாக இருக்குதுன்னு. ஸோ உடல் மட்டும் பலமாக இருக்கணும் அப்படின்னு யோசித்த இடத்துல தான் அன்னைக்கு ஒரு அடி அடித்த மாதிரி இருந்தது. அவர் மனசையும் நீ தயார் பண்ணு சொன்னவர் யார்? அந்த ராட்டினம் ஓட்டுறவர். அப்போது கடவுளோட வார்த்தைகளாக அது எனக்கு இருந்துச்சு. ஸோ இங்கே நிறைய பேர் நீங்கள்லாம் சொல்லி நான் கேட்கணுமா போயா அப்படின்னு சொல்கிறோம், அலட்சியப்படுத்துகிறோம். கடவுள் யார் மூலமாக எப்படி பேசுவார்னு யாருக்குமே தெரிய வைக்க முடியாது. ஒரு மிகப்பெரிய பேச்சாளர் மட்டும்தான் உங்கள் வாழ்க்கையை மாற்றணும்னு நீங்கள் நினச்சிட்டு இருக்கீங்க. ஆனால் அது சுத்தமான மடத்தனம். ஒரு பெரிய பேச்சாளரும் உங்கள் வாழ்க்கையை மாற்றணும் அப்படின்றதுலாம் ஒன்றுமே கிடையாது. ஒரு சாதாரண மனுஷன் கூட வார்த்தைகளை பேசுவான், அந்த வார்த்தைகள் உங்களுக்கு மாறும். ஒரு சாதாரண மனுஷங்கிட்டையும் கடவுள் இருப்பான். ஏன் மிகப்பெரிய பேச்சாளர், அறிவுபூர்வமான ஆள், விஞ்ஞானி, அறிஞர், யோகி, ஞானி, இவங்க கிட்ட தான் கடவுள் இருப்பாரா? ஒவ்வொரு மனுஷனையும் கடவுள் படைச்சாரு, அவரையே படைச்ச மாதிரி தான் இங்கே. அதை புரிஞ்சுக்கணும். ஸோ விலை உயர்ந்த கார்லேயோ இல்லை அப்படியே தன்னை சாமியார் மாதிரி பாவலா பண்ணக்கூடிய இடத்துலையோ இவங்க சொன்னால் நடக்கும்பா அப்படின்னு சொல்லி அவங்க வார்த்தைகளை மட்டும் கவனிக்கக்கூடிய மக்கள் நிறைய இருக்காங்க. ஆனால் சாதாரணமாக ஒருத்தன் பேசுவான், அவன் பேசுகிறது அவ்வளோ அர்த்தம் இருக்கும். ஸோ இது மாதிரி உங்கள் வாழ்க்கையில் யாராவது பேசின பேச்சுக்கள் உங்கள் வாழ்க்கையை மாற்றி இருக்குதா அப்படின்றத கமெண்ட்டில் கமெண்ட் பண்ணுங்கள். எந்த வார்த்தைகள் மாறிச்சு, சொன்னவர் சாதாரணமாக ஒரு வார்த்தையை சொல்லி அது மூலமாக உங்களுக்கு அந்த வார்த்தைகளுக்கு உங்கள் மனசில் பட்டுச்சான்றதையும் கமெண்ட்டில் கமெண்ட் பண்ணுங்கள். இப்போது எனக்கு அப்படி படலை அப்படின்னா நீங்கள் ஒரு விஷயத்தை மட்டும் முடிவு பண்ணிட்டீங்க. என்னென்னா, கடவுள்னா இவங்கள மாதிரி ஆளுங்க கிட்ட தான் பேசுவாங்க, சாதாரணமான ஆட்கள் கிட்ட பேச மாட்டாங்க அப்படின்னு எடுத்துப்பீங்க.
ரெண்டாவது, நமக்கு கீழே அந்தஸ்தில் இருக்கிறவங்க பேசுகிற பேச்சை நான் கேட்கணுமா, அந்த அளவுக்கு நான் மோசமானவனா அப்படின்னு ஆணவம் இருக்கும். ஒன்று தப்பு கணக்கு போடுவோம், இல்லை ஆணவத்தோட உச்சத்தில் போய் நிற்போம். இந்த ரெண்டு ஏதாவது ஒன்று நடந்திருக்கும். ஏன்னா கண்டிப்பாக யாராவது உங்ககிட்ட பேசி இருக்கணும். ஸ்பிரிச்சுவல் சம்மந்தப்படாத ஒரு மனுஷன் கூட பேசி இருப்பாங்க. அப்போது அதை அப்பா அம்மா விட்டுருங்க. ஏன்னா அப்பா அம்மா என்றைக்குமே தெய்வங்கள். அவங்கள விட்டுருங்க. உங்களுக்கு முகம் தெரியாத ஒருவர் எங்கேயாவது ஒரு இடத்துல பேசும்போது அது உங்கள் மனசில் பட்டு இருக்குதான்றத கேள்வி. பட்டுருச்சுன்னா எஸ் பட்டு இருக்குது, இந்த வார்த்தைகளை சொன்னாங்கன்னு சொல்லுங்கள். ஏன்னா அது சாதாரண மனுஷன் பேசின வார்த்தை இல்லை, கடவுள் மூலம், கடவுள் அந்த சாதாரணமான மனிதன் மூலமாக பேசக்கூடிய பேச்சுக்கள். இது மாதிரி எனக்கு பெரிய உயர்ந்த இடத்துல இருக்கிறவங்க தான் என்னோடய வாழ்க்கையை மாற்றுறாங்கன்னு நான் இன்னைக்கு வரைக்கும் சொல்ல மாட்டேன். ஆனால் அது உண்மையும் இல்லை. என்னை பொறுத்த வரைக்கும் என் கூட இருக்கக்கூடிய சாதாரண மக்கள், நம்ம ரோட்டில் போகிறோம் வரோம், யாராவது ஏதாவது ஒன்று பேசுவாங்க, அது டக்குன்னு நம்ம மனசுக்குள்ளே ஒரு விஷயத்தை ஏற்படுத்தும். அப்படி பேசின பேச்சுக்கள் தான் நான் இங்கே வந்து நிற்கிறேன். அப்படி பேசுனதை கேட்கறதால என்றைக்குமே நான் யாருக்கிட்டையுமே எதிர்த்து வாதம் பண்ணது கிடையாது. இப்பயும் சரி அப்பயும் சரி பேச விட்டுருவேன். பேச விடும்போது தான் முதல்ல என்ன விஷயங்கள் அப்படின்றது நமக்கு தெரிய வரும். மற்றவங்க பேசும்போது தான் நம்மளுடைய ப்ளஸ்ஸும் நம்ம மைனஸும் தெரியும். மற்றவங்க நம்ம டார்கெட் பண்ணுவாங்க, அது விஷயம் கிடையாது. ஏன்னா உண்மை ஒன்று இருந்துச்சுன்னா நம்ம மாறுவோம். அந்த உண்மையை தெரிஞ்சுக்கிறத கூட நம்மளால் முடியலைன்னா நம்ம ஆணவ போக்குறதுல இருக்கணும்னு அர்த்தம். ஆணவ போக்கில் இருக்கிறதால யார் எதை சொன்னாலும் கேட்க வேண்டிய இடத்துல நான் இல்லைன்னு நீங்கள் முடிவு பண்ணதால் வந்த வினை. இதெல்லாம் யோசித்து பார்க்கணும். இப்போ உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் செய்ய வேண்டிய முறைகள், செய்ய வேண்டிய திருத்த வேண்டிய விஷயங்கள், இது எல்லாமே ஒன்றும் விடாமல் நீங்கள் தொடர்ந்து செய்ய தான் உங்கள் வாழ்க்கையில் எல்லா நல்லதும் நடக்கும். அப்போது நாம் அன்பே சாயில சொன்ன விஷயத்தை எத்தனை பேர் 100% ஃபாலோ பண்ணியிருக்கீங்க? இல்லை உங்களுக்குள்ள பர்சன்டேஜ் கொடுத்துக்கோங்க. நான் 10% ஃபாலோ பண்ணியிருக்கேன், 20 ஃபாலோ பண்ணியிருக்கேன், 30 ஃபாலோ பண்ணியிருக்கேன், 40 ஃபாலோ பண்ணியிருக்கேன்னு உங்களுக்குள்ள ஒரு மார்க்கை நீங்கள் கொடுத்துக்கோங்க. மார்க் கொடுத்தவங்களோட லைஃப்பையும் கொஞ்சம் பார்த்தா அவங்களுக்கு தெரியும். அப்போ உயர்ந்த கருத்துக்களை வாழ்க்கையில் சாயப்பா அன்பே சாய் மூலமாக சொல்லப்படுகிறார். ஒரு சாயராம் முந்தானத்தை கூட சொல்லியிருந்தாங்க, நம்ம அன்பே சாயில் மட்டும் இந்த மூட நம்பிக்கை பூஜ்ய முறைகளை பற்றி நம்ம பேசுகிறதே இல்லை. கடவுளே பிடிக்காத எனக்கு கடவுளை பிடிக்க ஆரம்பித்ததுக்கு காரணமே அன்பே சாயில் இருக்கக்கூடிய பதிவுகளை கேட்கறதால அப்படின்னு நான் உடனே சாய்ப்பாவுக்கு நன்றிகளை தான் சொன்னேன். ஏன்னா அவர் இல்லாமல் எதுவும் இல்லை. அவரை தாண்டி எதுவுமே பண்ணவே முடியாது. நான் ரொம்ப வீக் ஆகிடுவேன் அவர் இல்லைன்னா. கடவுளோட துணை இல்லாமல் எதுவுமே சாத்தியமே இல்லை. அந்த மைண்டில் தான் நான் இப்போ வரைக்கும் இருக்கேன், எப்பயுமே இருப்பேன். ஏன்னா ஒரு கிளியர் பிக்சர் சாய்ப்பா வந்ததுக்கப்புறம் தான் என் வாழ்க்கையில் வாட் நெக்ஸ்ட் அப்படின்ற ஒரு விஷயமே தெரிஞ்சுது. இன்னைக்கு வரைக்கும் நான் தொடர்ந்து பிஸியாக இருக்கிறதுக்கு காரணம் அவர் எஜமானன், நான் அவருடைய ஒரு வேலை செய்யக்கூடிய ஆள். இப்போ வரைக்கும் பிஸி. இன்றைக்கி கூட நான் விஷயங்கிட்ட சொன்னேன், ஒரு அரை நாள் எனக்கு அப்படியே ஜாலியாக என்ஜாய் பண்ணணும் போல் இருக்குதுன்னு. என்ஜாய்னா பெருசாக என்ஜாய்லாம் இல்லை, உட்காந்து டிவி பார்ப்பேன், அது மூவி பார்ப்பேன், ஒரு ஆஃப் டே அப்படின்னு. உடனே விஷ்ணு சார் சொன்னாங்க, சான்ஸே கிடையாது, ஏன்னா அவர் உங்களை விட மாட்டார். அடுத்தது என்ன, இப்போ ஆடியோ கொடுத்து முடிச்சுட்டேன், அடுத்தது ஆஃபீஸ் போகணும், ஆஃபீஸில் ஒர்க் இருக்கும், அடுத்தது என்ன, அதாவது யோசிக்கவே நேரம் இல்லை. அதுக்காக புதுசாக பழைய மாவையே அரைக்கவும் இல்லை, புதுசாக அடுத்தது. ஸோ இதை பணம் சம்பாதிக்கணுன்ற தாட்டெல்லாம் கூட சுத்தமாக கிடையாது. பணம் சம்பாதிக்கணுன்ற தாட்டு எனக்கு ப்ரைமரியாக இல்லை.
அது செகண்டரியாக இருக்கலாம். எனக்கு என்னென்னா நேரத்தை சரியான முறையில் செலவு பண்ணணும், நேரத்தை வீணாக்கக்கூடாது. அதில் சோம்பேறித்தனத்தையோ இல்லை மோசமான ஒரு விஷயத்தை செய்வதற்காகவோ அந்த நேரத்தை யூஸ் பண்ணக்கூடாது. தூங்குறதுக்கு கூட அது மோசமானது தான். ஏன்னா தூங்க வேண்டிய நேரத்தில் தூங்கு, வேலை செய்ய வேண்டிய நேரத்தில் வேலை செய். பகல் நேரம் தூக்கம் பேயையும் பிசாசையும் வீட்டுக்குள்ளே விடுற மாதிரி, இரவு தூக்கம் இல்லாமல் இருக்கிறதோ மறுபடியும் பேயையும் பிசாசையும் உள்ளே விடுற மாதிரி. எது எந்தெந்த நேரத்தில் செய்யணுமோ அதை அந்தந்த நேரத்தில் செஞ்சாதான் கடவுள் நம்மளை ஆசீர்வதிப்பார். கடவுள் நம்மளை ஆசீர்வதிக்கணும்னா இதெல்லாம் செய்யணும். உங்களோட ஒவ்வொரு லைஃப் ஸ்டைலும் டோட்டல் டிஃப்ரெண்ட்டாக இருக்கணும். நானே இந்த 2 நாள் 3 நாள் நேட்டிவ் பிளேஸ் போய்ட்டு ரொம்ப ஆட்டம் போட்டதாக எனக்கு தோணுது. போன உடனே பிரியாணி என்ன, போன உடனே பரோட்டா என்ன, ரொம்ப டைட்டாகிடுச்சு இந்த தடவை. 2 நாள் நான் ஹாப்பியாக இருந்தன் பேரில் என்ன நானே சித்திரவதையை கொண்டு சேர்த்தேன். ஸோ யோசிச்சு பாருங்கள், இவ்வளோ தூரம் பேசுகிற எனக்கு கூட இந்த மாயைகள் சேலஞ்சாக இருக்குது. ரைட்டா? மாயைகள் சேலஞ்சாக இருக்குது. நான் என்னை பெருமை பேசுகிறதுக்காக சொல்லலை. நான் ஒரு நாளைக்கு 2 ஆடியோ 3 ஆடியோ பேசுகிறேன். ஸோ இதை பற்றியே பேசுகிறேன், இது கூடவே நான் பயணிக்கிறேன். இதுவே என்னோடய லைஃப்பாக நான் வச்சுருக்கும் போது எனக்கு எந்த அளவுக்கு மாயை டிஸ்டர்ப் பண்ணுதுன்றதை சொல்கிறதுக்காக தான் இதை நான் சொல்கிறேன். ஸோ இதை தாண்டின ஒருத்தர் சொன்னார். அவர் சொல்வது இன்னும் கஷ்டமாக இருந்தது. மாயை என்ன படாத பாடுபடுத்துது எடுக்குது. யாரே சொன்னது? நம்ம சாயப்பா. அவருக்கே அப்படின்னா சரி, அவருக்கே அப்படி இருக்குதுப்பா, நமக்கு இருக்காதா, அதனால் என்ன அப்படின்னு சொல்கிறவன் உலகத்திலே இருக்கக்கூடிய முதல் முட்டாள். நம்ம அப்படி தான் பண்ணுவோம். அவருக்கே அடிசை இருக்குது, நமக்கு அடிசை இருக்காதா? அதனால் இன்னும் இவனும் சிக்கலில் போய் மாட்டிப்பான். அப்படி பார்த்துக்க கூடாது. அறிவாளிங்க என்ன பண்ணுவாங்கன்னா, அவருக்கே சொல்லியிருக்காருன்னா அப்போ நாம் எவ்வளோ பலகீனமாக இருப்போம். இந்த பலகீனத்தை மாட்டிக்காத மாதிரி நாம் தயார் பண்ணணுன்றதை நினைக்கிறது தான் அறிவாளி. ஆனால் இந்த உலகத்தில் 2வது வகை தான், முதல் வகை தான் அதிகமாக எடுத்துப்பாங்க. பா அவருக்கே அப்படி இருக்குதுப்பா, அவரே அப்படி, நானா. அப்போது பெரிய பெரிய ஞானிகளோட கம்பேரிஷன் பண்ணி நம்ம பண்ணுறது தப்பு இல்லை, அவர் அவ்வளோ தூரம் மனக்கட்டுப்பாடோடு இருக்கிறவருக்கே அப்படி இருக்குதுன்னா எனக்கு இருக்கிறது தப்பு இல்லைன்னு சொல்லி 1க்கு 10 தப்பு செய்கிறவங்க உலகத்துங்க மனுஷன் நிறையா இருக்கான். சொல்ல வேண்டிய பொருளை இந்த சட்டத்தில் இருக்கிற ஓட்டைகளை பயன்படுத்தி குற்றவாளிகளை விடுதலை வாங்கி தருவாங்க சில அவங்களோட வக்கீல்கள் எல்லாம். அதே போல தான் இங்கே ஒரு மனுஷனும் வக்கீலாகவே மாறிட்டான். இருக்கிற ஓட்டைகளை பாரு, அதில் ஒரு கேப்பு கிடைக்கும், நீ தப்பிச்சுக்கலாம். தப்பிக்காமலாம் போக முடியாது. சாயப்பா ஏன் மனித ரூபத்தில் சில விஷயத்த நம்மக்கிட்ட சொன்னாருன்னா, இதெல்லாம் இருக்குது, எச்சரிக்கையாக இரு, நீ போய் மாட்டிக்காதுன்னு சொல்கிறதுக்கு தான் அவர் இப்படி சொல்கிறாரு. ஆனால் நம்ம மனுஷன் நீயே மாட்டிக்கிட்ட, நான் மாட்டிக்க மாட்டேனா அப்படின்னு சொல்லி பண்ணுறான். ஸோ அவர் கடவுளோட அவதாரம். மனுஷன் படக்கூடிய கஷ்டத்தை அவர் இருந்து பட்டது தான் சச்சிதம் சொல்லுது. ஏன் பட்டாருன்னா புரிய வைக்கிறதுக்காக. ஏன் ஜீசஸ் வந்தார்? புரிய வைக்கிறதுக்காக. ஸோ எல்லா ஞானிகளும் வாழ்க்கையை பற்றி நமக்கு புரிய வைக்க தான் மனிதனாக பிறந்து மனுஷனுக்கு வரக்கூடிய துன்பத்தை ஏற்றுக்கிட்டு அவங்க சில கொள்கைகளை போதனைகளை சொன்னாங்க. இது நமக்கு புரியலைன்னா வேறு எது நமக்கு புரிய போகுது? ஸோ இத்தனை நாள் நம்ம எப்படி வேணாலும் இருந்துட்டு போகலாம், அது தப்பே கிடையாது. ஆனால் இனிமேல் எப்படி இருக்க போகிறன்றது தான் முக்கியம். நான் திரும்பவும் சொல்கிறேன், பழையசை பற்றி பேசுகிறதுக்காக நாம் அன்பேசாய குடும்பத்துக்கு வரல. அடுத்தது என்ன செய்ய போகிறோம், பழசில் என்னென்ன தப்புகள் செஞ்சோமோ அதை செய்யாத அளவுக்கு நாம் சரியான முறையில் போகணுன்றது தான் அன்பேசாயில் சாயப்பா சொல்லக்கூடிய வார்த்தைகள். அப்போ இனிமேலாவது நாம் என்ன பண்ணுவோம், நமக்கு இருக்கக்கூடிய பிரச்சனைகள் தீர்க்கணும் அப்படின்னா இப்போ அந்த சாய்ராமுடைய அந்த பிரார்த்தனை பாருங்கள். நீ கொடுத்தாலும் சரி கொடுக்கலனாலும் சரி, இந்த ஒரு விஷயம் ரொம்ப முக்கியமான விஷயம்.
இது நம்ம நிறைய சொல்லியிருக்கோம். எந்த பிரதிபலனையும் எதிர்பார்க்காமல் உங்கள் வேலைகளை செய்யுங்க. எந்த வெற்றியையோ எந்த தோல்வியையோ பொருட்படுத்தாமல் உங்கள் கடமைகளை செய்யுங்க. கடவுள் என்ன கொடுக்குறாரோ அது சிறப்புன்னு நினச்சி கடவுளுக்கு நன்றி செலுத்தி உங்கள் கடமைகளை செய்யுங்கன்னு சொல்லாத ஆடியோவே கிடையாது. எல்லா ஆடியோ எனக்கே சில இடத்துல டயர்டாகிடும். இதை ஏன் திரும்ப திரும்ப சொல்லணும்? அடுத்தடுத்துக்கு போகலாமே அப்படின்னு நம்ம நினைக்கும் போது அப்போ தான் மறுபடியும் வாட்ஸ்அப்பில் ஆடியோஸில் சந்தேகங்கள் வரும். எப்படி பண்ணலாமாண்ணா, அப்படி பண்ணலாமாண்ணா. இத்தனைக்கும் ரெகுலராக பார்த்துட்டு இருக்கிறவங்களுக்கு கூட இந்த சந்தேகம் வருதுன்னா, ஆடிக்கு ஒரு தடவை அமாவாசைக்கு ஒரு தடவை பார்க்குறவங்களுக்கு எவ்வளோ சந்தேகம் வரும். இதுதான் பிரச்சனை. அப்போ எல்லா இடத்துலையும் கரெக்டான முறையில் ஒழுக்கத்தோட ஒரு கட்டுப்பாட்டோடு இருக்கக்கூடிய சுதந்திரம், அதாவது சுதந்திரம் வேணும். ஆனால் அந்த கட்டுப்பாடை மற்றவங்க விதிக்கக்கூடாது. நமக்கு நாமளே அந்த கட்டுப்பாட்டை விதித்து அந்த சுதந்திரத்தை இருந்தால் ரொம்ப சிறப்பாக இருக்கும். பாருங்களேன், ஸ்கூல் படிக்கும்போது இருக்கிற லைஃப் வந்து ரொம்ப சூப்பராக இருக்கும். ஏன்னா கட்டுப்பாட்டோடு கிடைக்கக்கூடிய சுதந்திரம். ஆனால் காலேஜ் போகும்போது, நான் படித்த காலேஜெலாம் ஃபுல் ஃப்ரீடம். ஏன்னா இப்போ இருக்கிற சில ப்ரைவேட் காலேஜில் கிட்டத்தட்ட ஸ்கூல் மாதிரி தான் இருக்குன்னு தான் சொல்கிறாங்க. பட் அது நான் சரியாக கவனிக்கலை. ஆனால் நான் படித்த காலேஜிலலாம் அவுத்துவிட்ட கழுதைங்கன்னு சொல்லுவாங்க இல்லையா, அது மாதிரி தான் ப்ரொஃபஸருங்க எதை பற்றி கண்டுக்க மாட்டாங்க. நீ வாடி கிளாஸ்க்கு வரையா, வந்தால் அட்டண்டன்ஸ் வரலன்னா லேக் ஆஃப் அட்டண்டன்ஸ் சொல்லி செமஸ்டர் எழுத விட மாட்டாங்க. அது மாதிரி செமஸ்டர் எழுதாத நாட்கள்லாம் நான் நிறைய ஜாஸ்தி. அப்போ என்ன ஆகுதுன்னா இங்கே ஃபுல் ஃப்ரீடம். இதனால் அவனுக்கு நமக்கு பிடிக்கவே இல்லை காலேஜ். ரொம்ப என்ஜாய் பண்ணிட்டா சலிச்சு போயிடும்ல. ஓவராக ஸ்வீட் சாப்பிட்டு பாருங்கள். இந்த தீபாவளி அன்றைக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா ஸ்வீட்டை சாப்பிட்டு ஸ்வீட்டை பார்த்தாவே வாமிட் வந்துடும். அப்போ மற்ற நாள் ஸ்வீட்டாக சாப்பிடாம வாமிட் வருமா? அவர் ரொம்ப ஆசையாக இருக்கும்ப்பா ஜாங்கிரி. ஏதோ எதிர் வீட்டுக்காரங்க ஒரே ஒரு பீஸ் எடுத்து கொடுத்துருப்பாங்க. அப்போ அந்த ஜாங்கிரி யாரும் வேண்டாம்னு சொல்ல மாட்டோம். ஆளாளுக்கு சரியான விதத்தில் பிச்சுக்கணும், இல்லைன்னா வந்து சண்டை பிச்சுக்கும். ஸோ இது எல்லா குடும்பத்திலும் நடக்கிறது தான். அப்போ தீபாவளி டைமில் வந்து சாப்பிட போனப்பா எனக்கு வேண்டாம்ப்பா. எங்கே நம்ம கெஸ்ட் வீட்டுக்கு போனால் கூட எடுத்தோடனே ஒரு 2 லட்டு 2 ஜாங்கிரி இருக்கும். ஐயோ வேண்டாங்க அப்படின்ற மாதிரி சொல்லுவோம். ஏன்னா சாப்பிட்டு சலிச்சிடுச்சு. ஸோ அதே மாதிரி சுதந்திரம் அப்படின்னும்போது அது முழு சுதந்திரம் வந்துடுச்சுன்னா டயர்ட் ஆகிடும். அப்போ கட்டுப்பாடான சுதந்திரம் எங்கே இருக்குது? ஸ்கூலில் இருக்குது. அதனால தான் ஸ்கூல் லைஃப் இப்போ நினச்சா கூட அந்த ஸ்கூலை பார்க்கும்போது கூட அவ்வளோ ஹாப்பியாக இருக்கும். அந்த இப்போ கூட நான் படித்த ஸ்கூலில் சம்டைம்ஸ் பார்க்கும்போது அந்த பக்கம் க்ராஸ் பண்ணும்போது என்னமோ ஒரு மாதிரி அந்த சார்லாம் வந்துட்டு போகிற மாதிரி இருக்கும். ஸோ நான் சொல்கிறது உண்மையாக பொய்யான்றது நீங்கள் உங்கள் எக்ஸ்பீரியன்ஸ் வச்சு நீங்கள் சொல்லுங்கள். நீங்கள் படித்த ஸ்கூலுக்கு போங்க, சும்மா 10 நிமிஷம் மட்டும் ஸ்கூலோட காம்பவுண்டை மட்டும் நில்லுங்க. அப்போ உங்களுக்கே கண்ணில் இருந்து கண்ணீர் வரும். நம்ம ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் எப்படிப்பட்ட ஃப்ரெண்ட்ஸ் இருந்தாங்க. சாருக்கிட்ட அடி வாங்கின அடி, சார் நம்மளை பாராட்டிலாம் இருக்க மாட்டார், அடி பிரித்து மேய்ஞ்சிருப்பார். 6வது படிக்கும்போது என்னை பிரித்து மேய்ஞ்சார். குச்சி பெரம்புன்னு சொல்லுவாங்க இல்லையா, அதே உடையிற அளவுக்கு அடித்தார். 2 நாளைக்கு எந்திரிக்க முடியல. அந்த அவ்வளோ பெரிய அடி, அவ்வளோ பெரிய வலி. வீட்டில் சொன்னால் இன்னும் மொத்துவாங்க. ஆனால் வீட்டில் சொல்லவே கூடாது. அப்போயும் அந்த தடி வந்து பண்ணவொன்னே என்னடா ஆச்சுன்னா இது மாதிரி ஆகிடுச்சு. அது ரொம்ப டீட்டெயிலாக சொல்ல, ஏன்னா நீ படிக்காததான் அடித்தாருன்னு சொல்லி அவங்க ஒரு 4 அடி அடிக்கிறதுக்கு நம்ம என்ன லூஸுங்களா சொல்கிறதுக்கு சொல்ல மாட்டோம்ல. வேறு ஏதாவது ஆளாக வந்து சொல்லுவோம். அப்போ ஒரு இடத்துல வாங்கின அடி நம்ம ஏன் சொல்லலைன்னா நம்ம மேலே தப்பு இருக்குது, அதனால் அவங்க சார் அடித்தாங்க. ஆனால் எப்போ அப்படிலாம் கிடையாது. யாராவது டீச்சருக்கு அடிச்சிட்டாங்க, குழந்தைங்களை அடிச்சிட்டாங்கன்னா உடனே அந்த ஊரே போய் அந்த ஸ்கூலில் இருக்கக்கூடிய டீச்சரை படாதபாடுபடுத்தி எடுத்து அவங்க சஸ்பென்ஷன் வரைக்கும் போய் ஏன் போலீஸ் வரைக்கும் போகிறாங்க. ஒரு நல்ல டீச்சர் நம்ம அன்பேசாயில் இருக்காங்க, அவங்க சொல்லி ஃபீல் பண்ணுறாங்க. தப்பு பண்ணக்கூடிய பசங்களை அடிக்கக்கூடாதுன்றாங்க, திருத்தக்கூடாதுன்றாங்க. இப்போ எப்படி அவங்களை அடிக்காமல் திருத்தாமல் ஸ்டூடெண்ட்டை திருத்த முடியும்? மேல்மட்டம் அதாவது பிரின்ஸிபால் இவங்ககிட்டலாம் சொன்னால் இப்போ ஒரே வார்த்தை தான் சொல்லுவாராம், நீ என்ன வேணாலும் பண்ணுங்க, ஆனால் அவங்கள அடிக்கிறதோ திட்டுறதோ இருக்கக்கூடாது அப்படின்னு. அன்றைக்கெல்லாம் என்ன அடித்தாங்க. அதனால தான் இன்றைக்கு வரைக்கும் அந்த ஒழுக்கம் இருக்குது. இன்றைக்கி பசங்களுக்கு அடி உதெல்லாம் கிடையாது. ஹோம்ஒர்க் எழுதலையா, நீ பேரண்ட் கிட்ட சொல்லு, பேரண்ட்ஸ் கிட்ட சொல்லு ஹோம்ஒர்க் எழுதலைன்னு. பேரண்ட்ஸ் சாத்தாமல் இருக்கட்டும், ஆனால் ஸ்கூலில் அடிக்கக்கூடாது.
அப்போ பேரண்ட்ஸ் செல்லம் கொடுக்கக்கூடிய பேரண்ட்ஸாக இருந்தால் யாராவது வந்து சொல்லுவாங்களா? இப்போல்லாம் நிறைய வீட்டில் பார்க்குற ஹோம்ஒர்க் வந்து குழந்தைங்க கொடுக்கக்கூடிய ஹோம்ஒர்க்கை அம்மா எழுதிட்டு இருக்காங்க. என்ன அம்மா நீங்கள் எழுதுறீங்கன்னா, இல்லைண்ணா இது மாதிரி வந்து கொடுத்துருக்காங்க. சரி, அவங்க தானே எழுதணும்னா அவன் எங்கே எழுதுறா? நான் தானே எழுதணும். இதெல்லாம் என்னன்னு ஒன்றும் புரியல, புரியாமலே ஓடிட்டு இருக்குது இந்த உலகம். ஸோ நமக்கு என்ன வேலை, குழந்தைக்கு என்ன வேலைன்னு அம்மாவுக்கு தெரியல. அப்போ குழந்தைக்கு எங்கே தெரிய போகுது? ஸோ நல்லா புரிஞ்சுக்கோங்க, ஹோம்ஒர்க்கை வந்து உங்கள் குழந்தைகிட்ட தான், உங்கள் குழந்தைக்கு தான் ஹோம்ஒர்க், உங்களுக்கு ஹோம்ஒர்க் இல்லை. ஒரு ப்ராஜெக்ட் பண்ணால் உங்கள் குழந்தை தான் பண்ணணும், நீங்கள் கைட் பண்ணணும். இங்கே கொடு நானே பண்ணி கொடுக்க சொல்லிட்டு குழந்தைங்களுக்கு வந்து மொபைலை கொடுத்துட்டு கேம் ஆட சொல்லிடக்கூடாது. இன்றைக்கி ஒருத்தவங்க பண்ணல, எல்லா வீட்லேயும் இருக்கக்கூடிய அம்மாக்களும் மறுபடியும் ப்ரீகேஜி எல்கேஜி படிச்சுட்டு இருக்கிறாங்க. 5th வரைக்கும் இவங்க தான் படிக்கிறாங்க. ஏன்னா 5th மேலே வந்து இவங்க கதை வேகாது, அது வேறு மாதிரி சப்ஜெக்ட் போயிடும். பட் ப்ரீகேஜி எல்கேஜி, ஏ ஃபார் ஆப்பிள் பி ஃபார், குழந்தை படிக்கிறதோ இல்லையோ, குழந்தையோட அம்மா சூப்பராக செமையாக படிக்கிறாங்க. ஸோ இப்படி தான் இங்கே நடந்துகிட்ருக்குது எல்லா இடத்துலையும். அதனால் யாரோட வேலையை யார் செய்யணுமோ அவங்கவுங்க செய்யட்டும். அதிகமான பிரச்சனைகள் இருக்கிறவங்க அதிகாலையில் எழுந்துருங்க. எழுந்திருச்சு இது வேணும் அது வேணும் கேட்குறதுக்கு இல்லை, நீ என்ன கொடுக்குறியோ அதை ஏற்றுக்கக்கூடிய மனசை கொடு. நீ கொடுக்குறது அத்தனையுமே எனக்கு நல்லதுக்கு தான் கொடுப்பேன். அது மாதிரி பிரார்த்தனை செய்யுங்க. உங்கள் வாழ்க்கை ரொம்ப சிறப்பாக இருக்கும்னு சொல்லி இந்த ஆடியோவை நான் முடிக்கிறேன். ஜெய் சாய்ராம். ஓம் சாயிராம்.